அண்ணே கிளம்புறேண்ணே. சரி வேலு, நாளைக்கு சீக்கிரம் வந்துரு. அண்ணே வேலை முடிஞ்சிச்சுண்ணே, நான் கிளம்புறேண்ணே. டேய் நாளைக்கு சீக்கிரம் வந்துடும், அடையாறுல ஒரு வேலை இருக்கு. சரிங்கண்ணே. நாளைக்கு வேலைன்னு தானே வராரு? வருவான். ஏன்? இல்லண்ணே, நான் கொஞ்சம் சரியா செய்ய மாட்டேன். அவர் கூட இருந்தா கொஞ்சம் பயிலாம் தைரியமா செய்வேண்ணே. ஓஹோ, சரி வரண்ணே. அண்ணே வணக்கண்ணே. வா வேலு, நான் சொல்ற வரைக்கும் நீ ஸ்டோர் ரூம்ல இருந்த. ஏண்ணே? சொல்ற வேலு. சரிங்கண்ணே. அண்ணே வாடா, இன்னைக்கு வேலை லீவு, வேலைக்கு நீ தனியா தான் போகணும். லொகேஷன் அனுப்பியிருக்கேன், போயிட்டு வா. அண்ணே வேலையை பக்காவா முடிச்சிட்டேண்ணே. வேலு, ஏண்ணே என்கிட்ட இப்படி சொன்னீங்க? வாழ்க்கையில எல்லா நேரமும் எல்லாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்கடா. சில நேரங்கள்ல நம்ம தனியா தான் நின்னாகணும். நீ போகும்போது உன் முகத்துல இருந்த சோகம் வரும்போது சிரிப்பா மாறிடுச்சு. எப்படி? நீ உனக்குள்ள இருந்த பயத்தை எதிர்த்து போய் வேலை செஞ்சதுனால. எல்லார் வாழ்க்கையிலும் கண்டிப்பா இந்த மாதிரி சூழ்நிலை வரும். நீ இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் உன்னை தனியா வேலை காமிச்சேன். இனிமே நீ தனியா போய் வேலை செய்வல்ல,